நம்முடைய வெள்ளிக்கிழமை ஜெபத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன். ஒருவேளை இன்றைக்கு தான் முதல் முறையாக இந்த ஜெப கூட்டத்திலே கலந்து கொள்கிறேன் என்று சொல்கிறவர்களையும் நான் இன்றைக்கு விசேஷமாய் வரவேற்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்முடைய சபையில் கூடி ஜெபிப்போம். இப்பொழுது ஆன்லைனில் மட்டும் வழங்கி வருகிறோம். தமிழ்லேயும் ஆங்கிலத்திலையும் தனித்தனியாக ஒரு மணி நேரம் இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த தமிழ் முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு மணி நேரம் அப்படியே கண்டினியூ பண்ணி ஆங்கிலத்திலும் வருகிறது. இந்த ஜெப கூட்டத்திலே புதிதாய் கலந்து கொள்கிறவர்கள் நிமித்தமாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். என்ன செய்வோம் ஜெபத்தில்? வாரத்தில் வெறும் ஒரு மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணுறதில்ல சபையாக. ஒரு மணி நேரம் ஜெபம் மட்டும் இல்லை, ஜெபத்தை குறித்து போதிக்கவும் செய்கிறோம். ஏனென்று சொன்னால் நான் சொன்னதுபடி ஜெபத்தை குறித்து சபையில் தொடர்ந்து போதிக்க வேணும். ஏனென்றால் ஜெபம் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது சபையில். ஆகவே தொடர்ந்து இதை குறித்து போதிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிற நல்ல கிறிஸ்தவ மக்கள் கூட தினந்தோறும் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் நமக்கு சிறு வயதிலேருந்தே போதிக்கப்படுகிறது. காலையில் ஜெபிக்கணும், ராத்திரி படுக்க போகும்போது ஜெபிக்கணும், எல்லாம் எனக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆனால் அது ஒரு சிம்பிள் ப்ரேயர், ஒரு ருட்டீன் ப்ரேயராக பண்ணிகிட்டு இருந்தோம். காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 லைன், என்ன ஆசீர்வதியை, வீட்டை ஆசீர்வதியும், அப்பா அம்மாவை ஆசீர்வதித்தரலும், படிப்பை ஆசீர்வதித்தரலும், போக்கிலும் வாரத்திலும் காத்துக்கொள்ளும். இப்படி சில காரியங்களை கற்று வச்சுருந்தோம். அதே தான் தினந்தோறும் சொல்கிறது. ராத்திரி படுக்கும்போதும் அது ஒரு ஜெபம், அதையும் அப்படியே கற்று வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் சொல்கிறது. அதுக்கு மேலே ஜெபிக்க தெரியல. அதாவது ஜெபத்தில் ஆண்டவரோடு நேரத்தை செலவழித்து ஜெபம்ங்கிறது பாருங்கள், ஏதோ நம்ம கோயிலில் போய் ஏதோ அவரை கும்பிட்டுட்டு வர்ற மாதிரி கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது வித்தியாசம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற உறவு. அப்போ அந்த உறவில் அந்த சம்பாஷணை ரொம்ப முக்கியம். தேவனோடு கூட உறவாடுகிறோம். ஆகவே ஜெபங்கிறது ஏதோ நம்ம ருட்டீனாக காலையில் கொஞ்சம் நேரம், சாயந்தரம் ஒரு 2 நிமிஷம் பண்ணுறது, அது இல்லை ஜெபம். ஒரு நல்ல தரமான விதத்திலே ஆண்டவரோடு நேரத்தை செலவழிக்கிறது. நமக்கு இருக்கிற எல்லா உறவுகளிலும் ரொம்ப முக்கியமான உறவு ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற உறவு. இப்போ திருமண உறவுன்னு இருக்குது பாருங்கள். அதில் உங்கள் திருமணத்தில் உங்களோடு உங்களுடைய மனைவியாய் அல்லது உங்களுடைய புருஷனாக இருக்கிறவரோடு பேசாமலே திருமண வாழ்க்கையை நடத்த முடியாது. பேசாமலே அப்படியே இருந்த அந்த திருமண வாழ்க்கை ஒன்றும் தலைக்காது. பேசணும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒருத்தரோட ஒருத்தர் அந்யோன்யமாக இருக்க வேண்டியது இருக்குது. பகிர்ந்து கொள்ளுகிறோம். எல்லா கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். ஒரு பார்ட்னர் மாதிரி தான் இருக்கிறோம், புருஷன் மனைவினா. ஏன்னா அது ஒரு உறவு. பிள்ளைகளோடு ஒரு உறவு பாருங்கள். அப்போ அவர்களோடு பேசுகிறோம், சம்பாஷிக்கிறோம், கேட்டு அறிந்து கொள்கிறோம், என்ன நடக்குதுன்ற அவங்க வாழ்க்கையில் ஈடுபடுகிறோம். இப்படி ஒரு உறவு எல்லாமே அப்படி தான். உறவுனா அதில் ஈடுபாடு இருக்கணும். அப்போ கர்த்தரோடு கூட இருக்கிற உறவுலேயும் அப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடு இருக்கணும். அப்போ தரமான விதத்திலே கொஞ்சம் நேரத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நாம் செலவழிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் தெரியாமல் இருந்தது பாருங்கள். நாங்கள்லாம் வளரும்போது ஜெபம் பண்ணணும்னு தெரியும். காலையில் ஜெபம் பண்ணோம், ராத்திரி படுக்கும்போதும் ஜெபம் பண்ணோம், அதெல்லாம் ஃபெய்த்ஃபுல்லாக பண்ணோம். ஆனால் அதுக்கு மேலே எங்களுக்கு அது 2 நிமிஷத்துக்கு மேலே ஜெபம் பண்ண சொன்னால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஜெப வாழ்க்கை அங்கே இல்லை. கர்த்தரோடு கூட அந்த அளவுக்கு உறவாடுகிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய ஜீவியமும் இல்லை அந்த இடத்துல. இதெல்லாம் பிறகுதான் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஆகவே தான் நான் நினைக்கிறேன், சபையில் எல்லாருக்கும் இதை கற்றுத்தர வேண்டும். நம்முடைய வாலிப பிள்ளைகள்லாம் கூட இப்போ வளரும்போதே இதை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டால் அவர்கள் தரமான விதத்தில் நேரத்தை செலவழிக்கலாம். அதுக்காக ஒரு போதனையை கொடுக்குறோம். அதாவது இந்த 1 மணி நேரம் ஜெபத்தில் வெறும் ஜெபிக்கிறது இல்லை, ஜெபத்தை குறித்த ஒரு போதனை. அந்த போதனையின் அடிப்படையில் ஜெபிக்கிறோம். அப்போ என்னத்தை போதிக்கிறோமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணி ஜெபிக்கிறோம். அதை அப்படியே ஜெபித்து காட்டுகிறோம். ஏனென்றால் அதை கொண்டு போய் நீங்கள் எடுத்துகிட்டு போய் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி
வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் தரமான விதத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நேரம் செலவிட முடியுமோ அவ்வளோ நேரம் செலவிட்டு, எவ்வளோ நேரம் நீங்கள் செலவிடுறீங்களோ அது அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கு பிரயோஜனமாக அது இருக்கும் என்று தான் நான் நம்புகிறேன். ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் ஜெபிச்சு தான் ஆகணும்னு நீங்கள் ரூல் கிடையாது பாருங்கள். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் தரமான விதத்தில் போதுமான அளவுக்கு நேரத்தை செலவழிப்பது அவசியம். அப்படி பழகிட்டீங்கன்னா சில நாட்களில் உங்களுக்கு அப்படி நேரத்தை செலவழிக்க முடியாமல் போகும்போது, சில நாட்கள் அப்படி பண்ணலைன்னா, ஐயோ பண்ணலையே பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு தாகம், அந்த தேவை, அந்த ஒரு உணர்வு ஏற்பட்டு விட்டுரும். ஐயோ நான் ஐ ஹாவ் டு செட் அசைட், அந்த நாட்களை கொஞ்சம் தனியாக எடுத்து வைக்கணும், ஆண்டவருக்குன்னு கொஞ்சம் நேரத்தை எடுத்து வைக்கணும், செலவழிக்கணும். ஒரு 4 நாளாக சரியாக பண்ண முடியாமல் போச்சே, இப்போ நான் அதில் பின்தங்கிட்டேனே, எனக்கு அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்ற அந்த ஒரு இது உண்டாகும். அப்படி தான் இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது அப்படி தான் இருக்கணும். இப்போ எல்லா உறவுலையும் அப்படி தானே இருக்கிறோம். பிள்ளைகளை கொஞ்ச நாள் பார்க்கலன்னா கஷ்டமாக இருக்குது. மனைவியோ புருஷனை ஒரு 4 நாள் பார்க்கல, எங்கேயா போயிருந்தோன்னா எப்படா திரும்ப பார்ப்போன்ற அந்த இது இருக்கு இல்லையா, அது இல்லைன்னா இப்போ உறவே இல்லைன்னு அர்த்தம். எந்த உறவும் அங்கே இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவரோடு இருக்கிற உறவு வந்து அதையெல்லாம் காட்டிலும் ஒரு அற்புதமான உறவு. அந்த உறவு சரி இருந்தால் தான் மீதி இந்த உறவெல்லாம் நல்லாயிருக்கும். அதான் 10 கற்பனையில் பாருங்கள், முதல் 4 கற்பனைகள் ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற உறவை குறித்தது. அதை சரி பண்ணிட்டோன்னு வைங்க, அந்த 4 கற்பனையை கரெக்டாக பண்ணி அதை சரி பண்ணணும் வைங்க, அந்த 4 கற்பனை அதை பற்றி போதிக்குது. ஆண்டவரோடு இருக்கிற உறவு அது எப்படி இருக்கணும்னு அதை கரெக்ட் பண்ணோம்னா மீதி 6 வந்து மற்ற சக மனிதர்களோட, நம்ம குடும்பம், நம்மை சுற்றி வாழுகிறவர்கள் எல்லோரோட நமக்கு இருக்கிற உறவு, இந்த வேர்ட்டிக்கலை சரி பண்ணிட்டோம்னா, ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற உறவை கரெக்ட் பண்ணிட்டோம்னா, இந்த மற்றவர்களோடு நமக்கு இருக்கிற உறவு ஹரிசான்டல், அந்த உறவு வந்து நிச்சயமாக வெற்றிகரமானதாக அமையும். ஏன்னா அதன் அடிப்படையில் தான், ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற அடிப்படையில் தான் எல்லா உறவுமே அமைய இருக்கிறது. ஆண்டவரோடு உறவு சரியாக இருந்தால் குடும்பத்தெல்லாம் நல்லா வச்சுக்கலாம், நம்ம பிள்ளைகளை நல்லா வச்சுக்கலாம், குடும்பத்தை நல்லா கொண்டு போகலாம். அதுக்கெல்லாம் வேண்டிய ஒரு எல்லா உதவியும் நமக்கு கிடைக்கும். அதுக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த ஆண்டவரோடு இருக்கிற உறவு இருக்குது பாருங்கள், மற்ற எல்லாத்துலேயும் வழிகாட்டியாக நமக்கு இருக்கும். ஆகவே தான் அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ரொம்ப ஆண்டவரோடு நேரத்தை செலவழிக்கிறது ஜெபத்தில்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த நேரத்தை செலவழிப்பதற்காக பலர் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே தெரிஞ்சோ தெரியாமலோ யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, காலையில் எழுந்திரிச்சோடனே சங்கீதம் வாசிப்பாங்க. ஏன் நம்ம கூட இப்போ சங்கீதத்துலேருந்து தான் இதை போதிக்கிறோம் மெயினாக. ஏன்னா சங்கீத புஸ்தகம் வந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறதுக்கும் துதிக்கிறதுக்கும் பாடுறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும்னே எழுதப்பட்ட சங்கீதங்கள். இதெல்லாம் சில சங்கீதங்கள் அப்படியே ஜபமாகவே இருக்குது இல்லையா. ஆகவே இது ரொம்ப சூட்டபுளாக இருக்குது, இதுக்கு ஏற்றதாக இருக்குது. ஆகவே தான் சங்கீத புஸ்தகத்தை பயன்படுத்துகிறோம். அதனால தான் காலகாலமாக ஜனங்க உபயோகப்படுத்துகிறாங்க. அதனால தான் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு சங்கீதத்தை 2 சங்கீதத்தையும் வாசித்து அதை தியானித்து அதன் அடிப்படையில் ஜெபம்னா, சிலருக்கெல்லாம் அது அப்படி தான் பண்ணணும்னு தெரியுமான்னு தெரியல. ஆனால் ஒரிஜினலாக ஜனங்க சங்கீதத்தை வாசிக்க ஆரம்பித்தது வந்து காலையில் டிவோஷனில் வாசிக்க ஆரம்பித்தது வந்து அதுக்காக தான். பைபிளை வாசிக்கிறதே அதுக்காக தான். இந்த போதனை அதை பற்றியது தான். அதாவது வேத வசனத்தை பயன்படுத்தி எப்படி ஜெயிப்பது, ப்ரேயிங் த பைபிள். அதில் சங்கீதத்தை மெயினாக இப்போ யூஸ் பண்ணுறோம். வேதத்தில் எந்த பகுதியை வேணால் யூஸ் பண்ணலாம். வேத வசனத்தை பயன்படுத்தி எப்படி ஜெபம், வசனம் நமக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சிருது. அப்போ எந்த பகுதியை வாசிக்கிறோமோ அது தியானிக்கிறோமோ அந்த பகுதியை அன்னைக்கு நம்முடைய ஜெபம் எந்த பக்கம் போகணும், எப்படி இருக்கணுங்கிறதுக்கு வழிகாட்ட ஆரம்பித்து விடுகிறது. இதை வந்து நிறைய பேர் இப்போ பாருங்கள், டிவோஷன்ஸ்னு புக்கு விற்கிறாங்க இல்லையா, டெய்லி டிவோஷனுக்குன்னு புக்குகள் விற்கிறாங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க சிலர். நல்லது, சில நல்ல புஸ்தகங்கள்லாம் இருக்குது, அதுலேயே கொஞ்சம் நல்ல புஸ்தகங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு காலையில் எழுந்திரிச்சோன்னா வாசிக்கிறதுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். சில வசனங்கள் அதை எடுத்து கொஞ்சம் அழகாக சொல்லியிருப்பாங்க. அதை வாசித்து அதை தியானிச்சுட்டு பிறகு ஜெபம் பண்ணு. ஆனால் அதை காட்டிலும் ரொம்ப பிரயோஜனமானது நீங்களே வசனத்தை வாசித்து நீங்கள் தியானித்து அப்படி போகிறது இன்னும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதனால் அதைத்தான் நான் என்கரேஜ் பண்ணுறேன். அதை டிவோஷனல் புக்ஸ் யூஸ் பண்ணுறது ஓகே,
அதில் சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். சில பெரிய பிரசங்கியார்கள் போன்றவர்கள்லாம் எழுதியிருக்காங்க. அவங்களுடைய டிவோஷன்ஸ்லேருந்து வந்தது அதில் எழுதியிருக்காங்க. இப்போ நான் இதை போதிக்கும்போது இதுலேருந்து நீங்கள் இதை விரும்பி கற்றுக்கொள்ளலையா, அது மாதிரி தான் அதுவும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் காலாகாலமாக ஒரு நாள் நானே சொல்லிகிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எடுத்து வசனத்தை எடுத்து வாரத்தில் ஒரு நாள் தான் நான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் வசனத்தை எடுத்து இப்படி தியானித்து பார்த்து இதன் அடிப்படையில் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். அதை செய்கிறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக தான் அதை போதிக்கிறோம் இல்லையா. சரி, பல சங்கீதங்களை பார்த்து வருகிறோம். இப்போது மற்ற பகுதிக்கும் போகிறோம். பட் சங்கீதங்களை முதல்ல கொஞ்சம் தரவை பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் உண்டாகட்டும் ஜனங்களுக்கு. இந்த பல சங்கீதத்தில் பார்த்ததில் இப்போது போன வாரத்தில் 13ஆம் சங்கீதத்துக்கு வந்தோம். 13ஆம் சங்கீதம் தாவீதின் சங்கீதம். அந்த சங்கீதம் எதை குறித்ததுன்னா, ஒரு மனுஷன் ஒருவேளை கர்த்தர் தன்னை கைவிட்டு விட்டாரோ மறந்து விட்டாரோ என்று எண்ணி அங்கலாய்த்து அந்த அங்கலாய்ப்பை வெளிப்படுத்துகிற ஒரு சங்கீதம் இந்த சங்கீதம். இதில் 6 வசனங்கள் இருக்கிறது. இந்த 6 வசனங்களை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். இந்த பிரிக்கிறதுக்கு இங்கிலீஷ் பைபிளில் அவங்களே பிரித்து கொடுத்துட்றாங்க. இப்போ என்னுடைய இங்கிலீஷ் பைபிள்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு சுமாரான இங்கிலீஷ் பைபிளாக வாங்கினீங்கன்னா, கொஞ்சம் நல்ல இங்கிலீஷ் பைபிளாக வாங்கினீங்கன்னா அதில் பேராகிராஃப்ஸ் பிரிச்சிருப்பாங்க. ஸ்டான்ஸாவை பிரிச்சிருப்பாங்க சங்கீதத்தை. அதில் பார்த்தீங்கன்னா முதல் 2 வசனம் ஒரு ஸ்டான்ஸா, அடுத்த 2 வசனம் இன்னொரு ஸ்டான்ஸா, 3வது இன்னும் 2 வசனம் ஒரு ஸ்டான்ஸா, 2 வசனமாக பிரிச்சிருக்காங்க. ஏன்னா அர்த்தத்தோடு தான் பிரிச்சிருக்காங்க. முதல் 2 வசனங்களில் அவன் தங்களுடைய அங்கலாய்ப்பை வெளிப்படுத்துகிறான். கர்த்தர் என்னை கைவிட்டாரோ மறந்துட்டாரோ அப்படிங்கிற கேள்விகளை கேட்கிறான். தன்னுடைய அங்கலாய்ப்பை வெளிப்படுத்துகிறான். 2வது 2 வசனம் 3, 4 ஆகிய வசனங்களில் ஜெபிக்கிறான். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். அந்த ஜெபிக்கும்போது தான் அந்த அங்கலாய்ப்பிலேருந்து ஒரு திருப்பு முனை உண்டாகிறது. அவனுக்கு அங்கலாய்ப்பு நீங்கி அவனுக்கு சந்தோஷம் உண்டாகிறதுக்கு அந்த ஜெபம் வழிவகுக்கிறது. அந்த 3, 4 வசனங்களில் அந்த ஜெபத்தை பார்க்குறான். அவன் ஜெபத்தை, கர்த்தாவே நான் சொல்கிறான், என் தேவனாகிய கர்த்தாவே நீர் என்னை நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தரலும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறான். அப்புறம் 5, 6 வசனங்களை பார்த்தீங்கன்னா, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன்னு இப்போ சந்தோஷம் வந்துடுச்சு. இப்போ முதல் 2 வசனம் கர்த்தர் கைவிட்டாரோன்னு சொல்லி அங்கலாய்ப்பு. அடுத்த 2 வசனம் இன்னொரு பகுதி. அது என்ன, ஜெபம். அதுதான் திருப்பு முனை கொண்டு வர்றது. அதுக்கு அடுத்த 2 வசனம் திருப்பு முனை உண்டாகி இப்போ கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சாச்சு. இப்போ முதல்ல நம்பிக்கை இருந்தது, அது நம்பிக்கை போயிடுச்சு. ஏன்னா பிரச்சனை ரொம்ப அதிகமாகி ஐயோ விட்டாரோ கர்த்தர் அப்படிங்கிற ஒரு நினைப்பு உண்டாயிடுச்சு. ஜெபம் பண்ணி அங்கே ஒரு திருப்பு முனை உண்டாகி போன நம்பிக்கை திருப்பி வந்துருச்சு. கர்த்தர் மேலே நம்பிக்கை வந்துருச்சு. அப்படி தான் இந்த சங்கீதம் போகுது. சரி, இப்போ இதை நாம் போன வாரம் பார்த்தோம். இந்த 3 பகுதியாக பிரிக்கிறோங்கிறத மனசில் வச்சுக்கங்க. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க ஒரு அந்த மாதிரி ஸ்டான்ஸாஸை பிரிக்கிற ஒரு பைபிளை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். எடுத்த உடனே அது உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும் இல்லையா, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னன்னு. அது சரி, இப்போ நம்ம இதுக்குள்ளே இன்னும் ஆழமாக போகலாம். இன்றைக்கி என்று சொன்னால், போன தடவை கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் நிறைய கொடுத்தேன். அதில் கொஞ்சம் தான் கவர் பண்ணோம். அந்த முதல் வசனத்தை தான் மெயினாக கவர் பண்ணோம். அங்கே முதல் வசனத்தில் சொல்கிறான், கர்த்தாவே எது வரைக்கும் என்னை மறந்திருப்பீர். அங்கலாய்ப்பு ஆரம்பிக்குது. கர்த்தர் கைவிட்டாரோங்கிறாங்க. எது வரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எது வரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் அப்படிங்கிறான். அப்புறம் என் இருதயத்தில் சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். அப்புறம் எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். இதில் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் என்ன, எது வரைக்கும்ன்ற வார்த்தை 4 தடவை வருது இல்லையா. அந்த பதம் எது வரைக்கும், எது வரைக்கும், எது வரைக்கும் 4 தடவை வருது. அந்த 4 தடவை வரும்போதே நமக்கு ஒரு காரியம் வழங்கிடுது பாருங்க. என்ன வழங்கிடுது? எப்போ ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு அங்கலாய்ப்பு ஏற்படுது, கர்த்தர் ஒரு வேளை என்னை கைவிட்டாரோ அப்படிங்கிற அங்கலாய்ப்பு, மறந்துட்டாரோ,
அப்படிங்கிற அங்கலாய்ப்பு எப்போ தெரியுமா ஏற்படுது? பிரச்சனை நீண்ட நாட்களாக தீராமல் தொடர்ந்து கொண்டே இருக்குது பாருங்கள். சில பிரச்சனைகள் நாட்கணக்காக, வாரக்கணக்காக, மாதக்கணக்காக, சில நேரத்தில் சில வருஷங்களாக தொடருது. அப்படி நீண்ட காலமாய் தொடர்கிற பிரச்சனை இருக்குது பாருங்கள். அதன் நிமித்தமாக அப்படிப்பட்ட ஒரு அங்கலாய்ப்பு உண்டாகிறது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உண்டாயிடுது. கர்த்தர் என்னை மறந்துட்டாரோ, எது வரைக்கும் என்னை மறந்துருப்பீர் அப்படிங்கிறான். இங்கே இந்த வார்த்தையில் வாசிக்கும்போது 4 முறை வருது, எது வரைக்கும் எது வரைக்கும். அந்த 4 முறை வர்றதை பார்த்தீங்கன்னா 4 காரணங்களை அது காட்டுகிறது. 4 காரணங்கள் ஏன் ஒரு மனுஷன் அந்த அங்கலாய்ப்பை உடையன் ஆயிடுறான், ஏன் அந்த அங்கலாய்ப்பு வந்துடுதுன்றதுக்கு 4 காரணங்கள். ஒன்று எது வரைக்கும்ன்ற வார்த்தையில் இருக்குது, ரொம்ப நாள் பிரச்சனை நீடிக்கிறதுனால இல்லையா. இப்போ இந்த கொரோனா பிரச்சனை பாருங்கள், இப்போது 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் இதிலிருந்து ஒரு பெரிய ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி இல்லை. ஆகவே இதையெல்லாம் பார்க்கும்போது சிலருக்கு ஒரு பெரிய ஒரு அதைரியம் உண்டாகக்கூடும். கர்த்தர் நம்மளை மறந்துட்டாரோ, நம்மளை கைவிட்டாரோ, என்ன நடக்குது, ஏன் இப்படி அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் உண்டாக முடியும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இது ஒரு உதாரணம். எது வரைக்கும் என்னை மறந்துருப்பீர். ஆனால் ஒன்று பாருங்கள், கர்த்தர் ஒரு அற்புதமான வாக்குத்தத்தத்தை வேத வசனத்தில் சொல்லியிருக்கார். அது வாக்குத்தத்தம் தான் எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் தாயாக இருக்கிறது. த மதர் ஆஃப் ஆல் ப்ராமிசஸ். அது என்ன? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்குத்தத்தம். அற்புதமான வாக்குத்தத்தம் பாருங்கள். அதை காட்டிலும் பெரிய வாக்குத்தத்தம் கிடையாது. ஏன்னா உனக்கு அதை தர்றேன், இதை தர்றேன், இப்படி ஆசீர்வதிப்பேன், அப்படி நல்லது. ஆனால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லைன்னா அதில் எல்லாம் வந்துடுது பாருங்கள். மற்ற எல்லாம் குட்டி வாக்குத்தத்தங்கள் ஆகிடுது. இதுக்கு முன்னால் அது எல்லாம் அதுக்குள்ளே வந்துடுது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். அடிக்கடி நான் அதை எடுத்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இவ்வளோ சொல்லி இருந்தோம், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை சொல்லியிருந்தோம். அநேக நேரங்களில் கிறிஸ்தவங்களை நான் பார்த்துருக்கேன். பிரச்சனைன்னு அந்த பிரச்சனை விடாமல் கொஞ்ச நாள் தொடரும் போது அவர்களே அங்கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன கர்த்தர் நம்மளை கைவிட்டாரோ, மறந்துட்டாரோ. நான் எத்தனையோ பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஏங்க எப்படி கைவிட்டாருன்றீங்க? கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் எப்படி கைவிடுவார் அப்படின்னா, ஓ ஆமாம் 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 அப்படிம்பாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கே நினைவுக்கு வருது. அதெல்லாம் மறக்கடிச்சிடுது பாருங்கள் இந்த பிரச்சனை. இன்றைக்கி நிறைய பேர் அப்படிப்பட்ட அங்கலாய்ப்புக்குள்ளே ஒரு வேளை இருக்கலாம். ஒரு வேளை இன்றைக்கு ஜெபத்தில் பங்கெடுக்கிறவர்கள் கூட சிலர்லாம் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்திருக்கலாம். நான் வாழ்நாள் முழுக்க பார்த்துருக்கேன். நிறைய கிறிஸ்தவர்கள் வாயை விட்டு பேசுகிறதே பார்த்துருக்கேன். கர்த்தர் என்னமோன்னு தெரியல, என்னை கைவிட்டார், என்னை மறந்துட்டார் அப்படிங்கிற பேசுகிறத நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை இன்றைக்கி கூட்டத்தில் கலந்து கொண்டுட்டு இருக்கலாம் சிலர், இன்னும் சிலர் அங்கே இருக்கலாம். ஆனால் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். விசுவாசிகளாக இருந்தாலும் அவிசுவாசிகளாக இருந்தாலும் மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் இல்லையா. அதை நாம் இன்றைக்கு செய்வோம். கர்த்தர் அவர்களுக்கு உதவ வேண்டும். இந்த இதிலேருந்து அவர்களை மீட்டெடுக்கணும், எண்ணத்திலிருந்து. முக்கியமாக விசுவாசிகள் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார் என்கிற உறுதியான அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளே உண்டாக வேண்டும். நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போமா? நம்ம மத்தியில் இருக்கிற மக்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச விசுவாசிகளாக இருந்தாலும் சரி. சில நேரத்தில் பாருங்கள், சபைகளில் அப்படி பார்ப்பீங்க, சிலர் முடிஞ்ச உடனே பேசிகிட்டு இருக்காங்களா, அப்படி பேசுவாங்க. கர்த்தர் என்னை கைவிட்டார், இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு பேசுவாங்க. நாம் அதை லேசாக எடுத்துக்கூடாது பாருங்கள். அவர்களுக்கு உதவி செய்ய வேணும். 2 விதத்தில் உதவி செய்யலாம். ஒன்று, சரி அவங்க அப்படி சொன்னாங்கன்றதுனால நம்ம போய் அவங்கள நினைவு கூர்ந்து அந்த பிரச்சனைக்காக அவங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கலாம். நம்முடைய ஜெப நேரத்தில் அவர்களுக்காக ஜெபிக்கணும். இல்லைன்னா உங்கள் பேச்சை அவங்க கேட்பாங்க, மதிப்பாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களோட பேசுகிறதே நல்லது. கர்த்தர் இப்படி சொல்லியிருக்காருங்க, கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு, தைரியமாக இருங்க. கைவிட்டார்னு யோசித்தீங்கன்னா அது பிசாசானவன் அதை பயன்படுத்தி உங்களை
கெடுக்கிறதுக்கு அது வாய்ப்பாயிடுது. ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தர் அவங்களை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ணி, அவங்களுக்கு ஜெபம் பண்ணி, அவங்களை ஊக்குவித்து, தைரியம் பாருங்க, நாங்கள்லாம் இருக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம் உங்களுக்காகன்னு சொல்லி அப்படி ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. அது செய்யுங்க. நிறைய பேருக்கு அதை நீங்கள் செய்யலாம். அப்படி செய்ய முடியலன்னா அட்லீஸ்ட் ஜெபமாவது பண்ணலாம். 2 விதத்தில் உதவி செய்யலாம். நாம் இன்றைக்கு ஜெபிப்போம், மக்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த அங்கலாய்ப்பை நீக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பேரில் நம்பிக்கை அவர்களுக்கு வளரும்படியாக நாம் ஜெபிப்போம். சங்கீதக்காரன் பாருங்கள், ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ண உடனே நம்பிக்கை உண்டாகுது. நான் சொல்கிறான், நான் நம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். அது உண்டாகணும். அதுக்காக தான் ஜெபிக்கிறேன். எல்லோரும் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஜெப கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை கர்த்தாவே தங்களுடைய பிரச்சனை நிமித்தமாக இந்த விசேஷமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இந்த கொரோனா தொற்று இந்த தேசத்தையும் உலகம் முழுவதையும் தாக்கி இருக்கிறது. அதன் மத்தியிலே பல்வேறு இன்னல்களை, கஷ்டங்களை, கர்த்தாவே நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கும் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தர் தங்களை கைவிட்டு விட்டாரோ, மறந்து விட்டாரோ என்கிற எண்ணம் ஒருவேளை சிலருக்குள்ள வந்திருக்கலாம். அப்படி யோசிக்க தோன்றியிருக்கலாம். கர்த்தாவே, இன்றைக்கு அவர்களை ஊக்குவிப்பீராக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே. பொய்யுரையாத தேவன் நீர், பரிசுத்தர். ஒருபோதும் கர்த்தாவே வீணாய் ஒன்றத்தை பேசுகிறவர் இல்லை, சொல்லுகிறவர் இல்லை, சொன்னதை செய்யாமல் இருக்கிறவர் இல்லை. நீர் பரிசுத்தர், நீர் அன்பின் தேவன், நீர் உண்மையை மாத்திரமே பேசுகிறவர். நீரே சொல்லியிருக்கிறீர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று. இந்த வார்த்தைகள் உள்ளத்தில் அவர்களுக்கு ஆழமாய் பதியட்டும் கர்த்தாவே. அவர்களை இந்த நேரத்தில் தூக்கி நிறுத்தட்டும். அவருடைய கண்ணீரை துடைக்கட்டும். அவருடைய அங்கலாய்ப்பை நீக்கட்டும் கர்த்தாவே. கர்த்தர் என்னை ஒருவேளை கைவிட்டாரோ என்ற அந்த வார்த்தைகள் கர்த்தாவே அவருடைய நாவிலிருந்து எழும்பாமல் இருக்கட்டும். ஓ, அவருடைய நாவு, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார், அவர் கைவிடாத தேவன், என்னுடைய தேவையெல்லாம் சந்திக்கிற தேவன் என்கிற வார்த்தைகளுடைய வாயிலிருந்து வரட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு திருப்பு முனை இன்றைக்கு உண்டாகட்டும். இந்த ஜெபத்தின் மூலமாக தாவீதுக்கு உண்டானது போல ஒரு திருப்பு முனை அவளுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் கர்த்தாவே. திருப்புவீராக, மனதை திருப்புவீராக. இந்த எண்ணங்கள் நீங்கட்டும். அவள் செய்கிற தவறை உணரட்டும் கர்த்தாவே. என்ன பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ ஆழமான பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ நாள்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தை இந்த எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் பெருசாக இருக்கிறது கர்த்தாவே. வானம் பூமி ஒளிந்து போனாலும் அந்த வார்த்தை ஒழியாது, உங்களுடைய வார்த்தை ஒழியாது. நீர் வாயை திறந்து சொல்லிவிட்டீர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று. அவர்கள் அதை பற்றி கொள்ளட்டும், பிடித்து கொள்ளட்டும் கர்த்தாவே. அதில் நிற்கட்டும், உறுதியாய் நிற்கட்டும். அது அவருடைய உள்ளத்தை தேற்றட்டும், பலப்படுத்தட்டும். ஸ்தோத்திரம் தேவனே, உள்ளத்தை பலப்படுத்தட்டும். கலங்கி போயிருக்கிற உள்ளங்கள் பலப்படட்டும் இன்றைக்கு. ஓ, நிம்மதியற்று இருக்கிற உள்ளங்கள் பலப்படட்டும், உறுதியாகட்டும் கர்த்தாவே. விலகாத, கைவிடாத தேவன், மறக்காதவர் எங்கள் தேவன் என்கிற உறுதியை ஆவியானவர் தாமே உள்ளத்திலே இன்னும் அதிகமாக ஏற்படுத்துவீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அது முதல் பிரச்சனை. நீண்ட கால பிரச்சனை நிமித்தமாக கர்த்தர் ஒருவேளை கைவிட்டாரோங்கிற ஒரு எண்ணம். 2வது, ஆசீர்வாதங்களை ஒன்றையும் கொஞ்ச நாளாக காணாமல் இருப்பது. உங்களில் நிறைய பேர் பல விதங்களில் தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். பல்வேறு வாழ்க்கையின் பல்வேறு காலகட்டங்களிலே தேவன் உங்களை ரட்சித்து வழி நடத்தி அற்புதங்களை செய்து அற்புதமாக உங்கள் தேவைகளை சந்தித்து வேலையை கொடுத்து வியாபாரத்தை கொடுத்து இப்படிலாம் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆனால் ஒருவேளை இப்போ சில சவால்களை சந்தித்து கொண்டிருக்கலாம். என்ன ஆண்டவரே, கொஞ்ச நாள் அவனுடைய ஆசீர்வாதத்தை எதுவும் காணுமே. அதுதான் கேட்குறான் பாருங்க. எது வரைக்கும் இது முகத்தை எனக்கு மறைப்பீர். முகத்தை மறைப்பீர்னா கர்த்தருடைய தயவும் அவருடைய கிருபையும் அவருடைய ஆசீர்வாதமும் இல்லாது போல தெரியுது. அதுதான் முகத்தை மறைக்கிறதுன்றது. ஆசீர்வாதம் கூறும்போது கர்த்தர் சொல்லித்தரார் இல்லையா, அப்படி கூறணும்னு லேவியருக்கு சொல்லித்தரார். மோசேக்கு சொல்லி இந்த ஆசாரியர்கள் எப்படி ஆசீர்வதிக்கணும்னு வார்த்தைகளை கொடுக்குறாரு. அப்படின்னு கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி அப்படின்னு சொல்லுன்றார். முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவாராகன்னு சொல்லணுமா ஆசீர்வாதத்தில்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரகாசிக்க பண்ணுறது முகத்தைன்னா, முகத்தை திருப்பிக்கிறது இல்லை, முகத்தை காட்டி உங்கள் பக்கம் திரும்பி உங்களை நோக்கி பார்த்து பிரகாசிப்பிக்க பண்ணுறதுன்னா அவருடைய தயவை கிருபையை உங்களுக்கு தருவது. சங்கீதக்காரனுக்கு முகத்தை மறைச்சிட்டா மாதிரி இருக்குது. ஏன்னா அவருடைய தயவை அனுபவிக்கலை, ஆசீர்வாதத்தை அனுபவிக்கலை. கொஞ்ச நாள் ஆச்சு காணும் ஆசீர்வாதத்தை. அதனால உள்ளத்தில் இப்படி ஒரு எண்ணம் உண்டாகுது, கர்த்தர் என்ன மறந்துட்டாரு, கைவிட்டாரு அப்படிங்கிற எண்ணம். எப்படி பாருங்க, ஆசீர்வாதம் இல்லாதனால. சொன்ன போன வாரம் இல்லையா, குடும்ப உறவில், திருமண உறவில் சில நேரத்தில் விரிசல்கள் ஏற்படுகிறது, பிரச்சனைகள் ஏற்படுகிறது. முன்ன மாதிரி சந்தோஷமாக இல்லையே, அதனால் கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் போச்சே அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. சில நேரத்தில் பிள்ளைகள் பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். வளர்ந்து வர்ற காலத்தில் சில பிரச்சனைகள், முரட்டாட்டங்கள், இதெல்லாம் பார்த்துட்டு என்ன கர்த்தர் நம்மளை கைவிட்டாரோ, மறந்துட்டாரோ, எனக்கு ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம். சில நேரத்தில் வேலையில் சில பிரச்சனைகள், வேலையில் சில காரியங்கள் சரியாக போகாமல் இருக்கலாம், சில காரியங்களில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கலாம், தொழிலில் வேலையிலலாம். ஊழியக்காரர்கள் கூட சில நேரத்தில் சபை ஊழியத்தில் அந்த மாதிரி காரியங்களை அனுபவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்கள், கர்த்தர் நம்மளை கைவிட்டார்னு மட்டும் நினைக்கவே கூடாது. அப்படின்னு நினச்சோம்னா அதுதான் தோல்விக்கு காரணமாகிடுது. பாருங்கள், தோல்வியின் பாதையில் கொண்டு போய் விட்டுரும். அது முதல்ல சரி பண்ணணும். எப்படி சரி பண்ணுறது? அதான் ஜெபம் பண்ணுறான் பாருங்கள். 3ஆம் 4ஆம் வசனத்தில் ஜெபத்துக்கு வந்துட்டான். கர்த்தாவே, நீர் என்னை நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும், நான் மரணத்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் என்றான். அவனை மேற்கொண்டேன் என்று என் பையன் சொல்லாதபடிக்கு, நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் கழிவுறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். ஜெபம் பண்ணுறான், திருப்பு மனம் உண்டாகுது. அடுத்தது தான் சொல்கிறான், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அப்போ நான் சொல்லுகிறேன், என்ன பிரச்சனை இன்னைக்கு? கர்த்தர் முகத்தை திருப்பிக்கிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் மேலே தயவை பொழியலை, ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே வருஷிக்கலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களிடத்திலிருந்து முகத்தை திருப்பி கொள்ளுகிறவரே கிடையாது. அவருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவி கொண்டிருக்கிறன, யாருக்கு நன்மை செய்யலாம் என்று. அவர் உங்களை நோக்கி பார்க்கிறார். அவர் உங்களை ரொம்ப விசேஷமாக எண்ணுகிறார். உடைய தேவையை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்பிக்கை இழந்துடாதீங்க. பாருங்கள், சில நேரத்தில் சவாலான சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் அந்த சூழ்நிலைகள் வரும்போது பாருங்கள், பவுல் அப்போஸ்தலனுக்கு இயேசு சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாக விளங்கும்னார். அதுவும் அதை அங்கேயே தான் சொன்னார். கிருபை உனக்கு போதும்னாரு. பிரச்சனையை எடுத்துரும் என்னை விட்டு அப்படின்னு ஜபிக்கிறான். சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். அதாவது என் கிருபையை வச்சு அந்த பிரச்சனையை சந்தி. எதிர்ப்புகள், ஊழியத்தில் வர எதிர்ப்புகளை பற்றி பவுல் சொல்கிறாரு. எதிர்ப்புகள் வராமல் க்ளீனாக இருந்துச்சுன்னா நல்லா ஊழியம் செய்யலாம் ஆண்டவரே, அதை எடுத்துரும் அப்படின்னு கேட்குறாரு. அது எப்படி எடுக்கிறது? எதிர்ப்புகள் எப்போ வந்துட்டு தான் இருக்கும். உலகத்தில் இருக்கிறோம், உலகத்தில் இருந்தால் இந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு எதிர்ப்பு இருக்க தான் செய்யும். அப்போ சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும், என்னுடைய பலன் உன்னுடைய பலவீனத்திலே பூர்ணமாக விளங்குன்றார். அப்புறம் பவுல் அப்போஸ்தலன் அதை கேட்டுட்டு அவருடைய ரெஸ்பான்ஸ் என்னன்னா, நான் இனிமே இதில் மேன்மை பாராட்டுவேன்றான். என் பலவீனம் எனக்கு, நான் பலவீனமாக இருக்கும்போது தான் நான் பலவானாக இருக்கிறேன். என் பலவீனத்தினுடைய அர்த்தம் என்ன? இப்போ அவருடைய பலன் எனக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்னுடைய பலன் எப்போ முடிவடையுதோ அப்போ அவருடைய பலன் டேக் ஓவர் பண்ணிடுது. அவர் என்னுடைய கவனன்ட் பார்ட்னர், உடன்படிக்கையின் பங்குதாரர். அவர் எனக்கு ஒன்று இல்லைன்னு ஒன்று அவர் ஸ்டெப் இன் பண்ணிடுறார், வந்துடுறார். நீங்கள் நம்புறீங்களா? அப்போ வாழ்க்கையின் சவால்களை, தேவைகளை, பிரச்சனைகளை அப்படி பாருங்கள். கர்த்தர் தம்முடைய அற்புதமான வழிகளை காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது இருக்கிறது. அந்த பலவீனம் அவருடைய பலன் பூரணமாக விளங்குறத
உங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அப்போ பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அதை எதிர்பாருங்கள். ஜெபம் பண்ணலாமா நாம? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையே காணுயா, 5-6 மாதமாக ஒன்றும் நான் பார்க்கலையாக்கும், தென்படலையாக்கும், ஒரே அதைரியமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுடைய பலவீனத்தின் இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில். அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கட்டும். ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, உடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பலவீன நேரத்தில் உடைய பலன் எங்களுடைய பூர்ணமாய் விளங்குகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இதில் மேன்மை பாராட்டுகிறோம். எங்களுடைய பலவீனத்தில் மேன்மை பாராட்டுகிறேன். ஏன்னா உங்களுடைய கிருபை விளங்குகிற நேரம் இது. என்னுடைய பலவீனத்தின் நேரம் உங்களுடைய கிருபை விளங்குகிற நேரம் கர்த்தாவே. நீர் உம்மை வெளிப்படுத்துகிற நேரம், உங்களுடைய அற்புதங்களை வெளிப்படுத்துகிற நேரம், அதிசயமான காரியங்களை செய்கிற நேரமாக இது இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நிறைய வாய்ப்புகள் இப்பொழுது உண்டாயிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நிறைய வாய்ப்புகள், அதிசயத்தை எங்களுக்கு காண்பிக்கக்கூடிய வாய்ப்புகள், ஆச்சரியமான காரியங்களை நடப்பிக்க வாய்ப்புகள். கர்த்தாவே, வானத்தி பூமி உண்டாக்கின தேவன், என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்லியிருக்கு. கர்த்தரால் கூடாத காரியம் உண்டோ என்று வேதம் மறுபடியும் கேட்கிறது. நாங்கள் சொல்லுகிறோம், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எங்களுடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். நாங்கள் அவரை விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. செய்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பலன் எங்களுடைய பலவீனத்தில் பூர்ணமாய் விளங்குகிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை போதும் 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 என்று சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் சவால்களுக்கு மேட்ச் பண்ணுற கிருபையை தர்றவர் இல்லை, அதிகமாகவே தர்றவர், அதிகமான கிருபையை தருகிறவர், கிருபையின் மேல் கிருபையை தருகிறவர், அதிகமாய் தருகிறவர், தேவைக்கு அதிகமான கிருபையை தருகிறவர். தேவைக்கு அதிகமான கிருபையை ஊற்றுவீராக. தேவையில் இருக்கிற மக்களுக்கு அவருடைய தேவைகள் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே, சவாலின் மத்தியிலே கர்த்தாவே தேவைக்கு அதிகமான கிருபையை ஊற்றியறலும். கிருபை போதுமானது என்பதை அவர்களால் கண்டுகொள்ளட்டும் கர்த்தாவே. மெய்யாகவே உம்முடைய கிருபை போதுமானதாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். போதுமானதாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உடைய கிருபை போதுமானது ஆண்டவரே. உடைய கிருபை போதுமானது. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 தேவனே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபை எனக்கு போதுமானதாக இருக்கிறது. தேவைக்கு அதிகமான கிருபையை தருகிறவர், அதிகமான கிருபையை தருகிறவர். எதுவும் சொல்லுது அப்படியே. யாக்கோபுல வாசித்து பாருங்க, 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் அதிகமான கிருபையை தருகிறாரே. அதிகமான கிருபையை தருகிறவர் அவர். அதிகமான கிருபை. உங்களுக்கு எவ்வளோ கிருபை தேவை, அதுக்கு வேண்டியதுக்கு அதிகமாக தான் தர்றார். குறைவாக கிடையாது. எல்லாத்தையும் சமாளிக்க முடியும், எல்லா பிரச்சனையும் சமாளிக்க முடியும், எல்லா பிரச்சனையிலேருந்து மேலே வர முடியும், எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும் இந்த கிருபை. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அதிகமான கிருபை தருகிற தேவனே. இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூர்ணத்திலிருந்து நாங்கள் கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம் என்று எழுதியிருக்கிறதே. கிருபையின் மேல் கிருபை உண்டாயிருக்கட்டும். ஒவ்வொருவருக்கும் கிருபையின் மேல் கிருபை உண்டாயிருக்கட்டும். கிருபையின் மேல் கிருபை உண்டாயிருக்கட்டும் கர்த்தாவே. கிருபையின் மேல் கிருபை உண்டாயிருக்கட்டும். கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபை உண்டாயிருக்கட்டும் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபை போதுமானது என்கிற குரல்கள் ஒவ்வொரு வீட்டிலும் கேட்கட்டும், ஒவ்வொரு வாயிலிருந்தும் உண்டாகட்டும். உடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. உடைய கிருபை போதுமானதாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆகவே 2 காரணங்களை பார்த்தோம். இப்பொழுது ஏன் ஒரு மனுஷன் அப்படி அங்கலாய்க்கிறான், கர்த்தரை கைவிட்டாரோ மறந்துட்டாரோ அங்கலாய்ப்பு. 2 காரணம். ஒன்று, ரொம்ப நாளாக பிரச்சனை தொடருகிறது, அதனால். 2வது, எந்த ஆசீர்வாதத்தையும் காணலை, கொஞ்ச நாளாக கர்த்தருடைய தயவை காணலை, முகத்தை திருப்பிக்கிட்டார் அவர் அப்படிங்கிற ஒரு. 3வது பாருங்க, 4 தடவை இந்த வார்த்தை வருது, எது வரைக்கும் அது வரைக்கும். 4 பிரச்சனை. 3வது,
என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். இருதயத்தில் சஞ்சலத்தை நித்த நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்ற வார்த்தை இங்கிலீஷில் எதுவரைக்கும் இந்த எண்ணங்களை வைத்து போராடி கொண்டிருப்பேன். How long will I wrestle with these thoughts அப்படிங்கிறான். எண்ணங்கள் பயமுறுத்துகிறது, எண்ணங்கள் சஞ்சலத்தை உண்டாக்குகிறது, எண்ணங்கள் கவலையை ஏற்படுத்துகிறது. உண்மைதானே அது? எண்ணங்கள் அப்படிதான் பண்ணுது இல்லையா? எண்ணங்கள் ரொம்ப பொல்லாத வேலையை செய்யுது பாருங்க. எண்ணங்கள் சொல்றான், கர்த்தாவே எது வரைக்கும் இருதயத்தில் சஞ்சலத்தை வைத்து என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். எது வரைக்கும் என்னுடைய எண்ணங்களோடு போராடி கொண்டிருக்கிறது? எவ்வளோ நாள், இன்னும் எவ்வளோ நாள் நான் போராடணும்? எண்ணங்களோடு, பயத்தோடு, கவலையோடு, பாரத்தோட போராடிட்டு இருக்கணும் அப்படிங்கிறான். நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்களா? அப்படி நான் உணர்ந்துருக்கேன். சில நேரத்தில் அப்படிப்பட்ட பிரச்சனை வந்திருக்கா உங்களுக்கு? எல்லாருமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அப்படி அனுபவிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ என்ன காட்டுகிறது அது? டார்க் தாட்ஸ் அண்ட் அன்கண்ட்ரோல்டு எமோஷன்ஸ். அதாவது எண்ணங்கள் இருள் அடைந்து விடுகிறது. சஞ்சலம் அப்படியே இருள் சூழ்ந்து கொள்ளுகிறது. எண்ணங்களை நம்பிக்கையற்று போகிறது. பயம், கவலை இதெல்லாம் உண்டாயிடுது பாருங்க. எண்ணங்கள் இதனால் சூழப்படுகிறது. அது ஒரு காரணமாயிடுது பாருங்க. இந்த மாதிரி கர்த்தர் என்னை கைவிட்டாரோ அப்படின்னு நினைக்கிறதுக்கு இந்த எண்ணங்கள் இருளடைந்து நம்பிக்கையற்று ஒரே போராட்டமாக இருக்குது, மனப்போராட்டமாக இருக்குது. அதன் நிமித்தமாக கர்த்தர் என்னை கைவிட்டாரோங்கிற ஒரு எண்ணம் உண்டாகுது. இதில் முக்கியமாக 2 காரியத்தை கவனிக்கணும். நினைவுபடுத்த விரும்புகிறேன், உங்களுக்கு உதவும்படியாக சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, சிலர் சுவாபத்தின்படியே இப்படிப்பட்ட எண்ணங்கள் அவர்களுக்குள்ள ரொம்ப சீக்கிரம் அவர்களை பிடித்து விடுகிறது. ஏன்னா அவருடைய சுவாபமே அப்படி, அவருடைய மென்டல் மேக்கப் அப்படி, அவருடைய மனப்பக்குவம் அப்படி, அவர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. இயல்பாகவே சுவாபத்திலேயே அவங்க அப்படிதான். சீக்கிரம் அவர்களுடைய மனம் அப்படியே சஞ்சலத்தால் நிரம்பிடுது. பயம், கவலை ஆட்கொண்டு விடுகிறது. மனசோர்வு உண்டாயிடுது. சீக்கிரம் அதில் மூழ்கிடுறாங்க. பார்த்துருக்கீங்களா? சிலருடைய சுவாபம், அது குணம் அப்படிப்பட்டவர்களாக இருக்காங்க. மென்டலி அந்த மாதிரி ஒரு மேக்கப். அவங்க ரொம்ப தாங்கிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி இருப்பீங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய தயவு உங்களுக்கு தேவை, கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு தேவை. அதை மேற்கொள்கிறதுக்கு பாருங்கள். அதை பற்றி அவேராக இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும். உங்களுக்கு தெரியணும், ஆமாம் எனக்கு அந்த மாதிரி ஆகிடுது, திடீர்னு சீக்கிரம் நான் மூழ்கிடுறேன் சஞ்சலத்தில், மனப்போராட்டம் ரொம்ப ஆகிடுது, எனக்கு தாங்கிக்க முடியல, அப்படிப்பட்ட ஒரு குணம் எனக்கு இருக்குது. அப்போ கர்த்தர் அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப உதவ வேண்டும் என்கிற ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு அவசியம். அதுக்காக நீங்கள் ஆண்டவரை கேட்கும்போது அந்த விதத்தில் உதவி செய்கிறார் பாருங்க உங்களுக்கு. அது ஒன்று. டெம்பரமெண்ட்னுவாங்க இங்கிலீஷில். டெம்பரமெண்ட், சிலருடைய டெம்பரமெண்ட்டே அப்படி, சிலருடைய மனப்போக்கே அப்படி, சீக்கிரம் மூழ்கிடுவாங்க அந்த பிரச்சனையில். முதல்ல இதுக்காக ஜெபம் பண்ணுவோம். நம்ம இப்படிப்பட்ட டெம்பரமெண்ட் உள்ளவர்களுக்கு அப்படி நிறைய பேர் இருக்காங்க நம்ம மத்தியிலே. ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொரு சமுதாயத்திலையும் இருக்கிறாங்க பாருங்கள். சில மனிதர்களுடைய மனப்பக்குவம் அப்படி. உங்கள் வீட்டில் சில பிள்ளைகள் அப்படி இருப்பாங்க. 4 பிள்ளை இருக்குதுன்னா அதில் ஒரு பிள்ளை அப்படி இருக்கும். சீக்கிரம் ஒரு மாதிரி அதைரியம் வந்துடும், சீக்கிரம் ஒரு மாதிரி மனம் தளர்ந்து போயிடும். அறிஞ்சு அவங்கள ரொம்ப ஸ்பெஷலாக கவனிக்கணும் பாருங்கள். அதை விடக்கூடாது, அது ஆகாதபடிக்கு பார்த்துக்கணும். இப்போ நாம் ஜெபம் பண்ணுவோம், அப்படிப்பட்ட மக்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே அவரை நிலைத்து நிற்கும்படியாக செய்கிறதுக்கு, பலப்படுத்தும்படியாக இந்த நேரத்தில் இந்த மனதில் இருக்கிற இருள், நம்பிக்கையற்ற நிலை நீங்கும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம்.
அவர்களுக்குள்ள நம்பிக்கை உண்டாகும்படியாக, ஒளி வீசும்படியாக, மனதின் சஞ்சலம் நீங்கும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மனதின் சஞ்சலம் நீங்கட்டும், மனபாரங்கள் நீங்கட்டும், கவலைகள் நீங்கட்டும். உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த மாதிரி பிரச்சனைகளை சீக்கிரமாய் மூழ்கிறவர்கள், மூழ்கி அழுது வெளியே வர முடியாமல் தவிக்கிறவர்கள், சஞ்சலத்தை நித்தம் மனசில் வச்சு போராடி கொண்டிருக்கிறவர்கள், சீக்கிரமாய் அதில் போய் சிக்கி கொள்ளுகிற அப்படிப்பட்ட சுவாபம் உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பலவீனமானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை பலப்படுத்துவீராக, உம்முடைய வார்த்தையை கொண்டு பலப்படுத்துவீராக, ஊக்குவிப்பீராக. இந்த சஞ்சலத்திலிருந்து காப்பீராக. இந்த சஞ்சலம் பிசாசுடைய ஒரு கருவியாய் மாறாதபடிக்கு காத்து கொள்ளும் கர்த்தாவே. இரத்த கோட்டைக்குள்ள அவர்களை மறைத்து கொள்ளும். எல்லா மன சஞ்சலம் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்குங்க கர்த்தாவே. விடுதலையாக்கி தாரும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. விடுதலையாக்கி தாரும். அப்படிப்பட்டவர்களுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஊக்குவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். அவர்களை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களோடு இருந்து நடத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு உதவுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். மன சஞ்சலம் முறிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. சந்தோஷம் உண்டாகட்டும், ஒளி அங்கு வீசட்டும், மனதில் தெளிவு உண்டாகட்டும் கர்த்தாவே. இருள் சூழ்ந்த மனது, நம்பிக்கையற்றிருக்கிற மனது நம்பிக்கையை பெறட்டும். உடைய கிருபை பூர்ணமாய் அங்கே விளங்கட்டும் கர்த்தாவே. கிருபை அதிகமாய் தருகிற தேவனே, போதுமானதுக்கு அதிகமாய் தருகிற தேவனே, அப்படியே செய்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு அப்படியே செய்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ரொம்ப பெரிய உண்மை பாருங்கள். நிறைய நேரத்தில் நம்ம குடும்பங்கள்லேயே அப்படி இருப்பாங்க. நம்ம அதை பற்றி ஒரு சென்சிட்டிவாக இல்லாமல் இருப்போம். சில நேரத்தில் அதை பற்றி புரிந்து கொள்ளாமல் இருப்போம். புரிந்து கொள்ளணும். அவங்களுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணணும். இந்த மாதிரி காலகட்டங்களில் அவர்கள் விசேஷமாக கொஞ்சம் தாங்கணும், ஊக்குவிக்கணும், அவங்கள தட்டி கொடுத்து கொண்டு போகணும். நாங்கள்லாம் இருக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், ஒன்றாகாது, நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை அவர்களுக்குள்ளே உண்டாக்கணும். அவர்களுக்காக ஜெபிக்கணும். மெயினாக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அங்கே கிரியை செய்கிறார் பாருங்கள். கிரியை செய்கிறாரு. இப்படிப்பட்டவர்களை எண்ணி நான் ஜெபிக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கூட்ட ஜனம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் பல பேர் அப்படி இருப்பாங்க. அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏன்னா அவங்க தான் வல்னரபுள்னுவாங்க இல்லையா, இந்த சஞ்சலத்தில் விழக்கூடியவர்கள் சுலபமாக. சரி, ஏன்னா அவங்களுடைய சுவாபம் அப்படி, பிறப்பிலேயே அப்படி அவங்களுக்கு ஒரு சுவாபம். சரி, இன்னொரு காரணம் இருக்குது. இன்னொரு காரியத்தை கவனிக்கணும். இந்த மன சஞ்சலம் உண்டாகிறது ஒன்று பிறப்பிலேயே கொஞ்சம் அந்த மன பலவீனம் இருக்குது அவங்களுக்கு, சீக்கிரம் அதில் விழுகிற மாதிரி. இன்னொன்று ரொம்ப அதிகமான களைப்பு, முயற்சி எடுத்து ரொம்ப பெரிய முயற்சியில் இறங்கி காரியத்தை சரி பண்ணணும்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக முயற்சி எடுத்து எல்லாம் பண்ணி ஓயாமல் உழைச்சி அதுக்காக பிரயாசப்பட்டு கடைசியில் எந்த ரிசல்ட்டும் கிடைக்கிறதில்ல. அதன் மூலமாக ஒரு பெரிய லெட் டவுன் மாதிரி ஆகிடுது பாருங்கள். என்னடா இவ்வளோ செஞ்சோம், வேஸ்ட்டாக போச்சு, இவ்வளோ நாள் இவ்வளோ பிரயாசப்பட்டோம், இவ்வளோ வருஷமாக இவ்வளோ பிரயாசப்பட்டோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம எல்லாம் செஞ்சோமே, அதில் ஒரு ரிசல்ட் இல்லையே அப்படின்னு. சில நேரத்தில் ஊழியத்தில் அப்படி ஆகுது பாருங்கள். நான் பார்த்துருக்குறேன் நிறைய ஊழியக்காரர்கள் இதனாலேயே ஊழியத்திலேயே ஒரு அதைரியம் அடைஞ்சு போகிறத நான் பார்த்துருக்குறேன். ஏன்னா ரிசல்ட் இல்லாமல் இருக்குது. ரொம்ப நாள் ஒன்றும் பெரிய அளவில் ஒரு ரிசல்ட் இல்லாமல் இருக்கிறத பார்த்து சோர்ந்து போய் மனம் தளர்ந்து போயிடுறாங்க, களைச்சி போயிடுறாங்க. இவ்வளோ முயற்சி எடுத்தேன், என்னால் முடிஞ்சது வரைக்கும் செஞ்சேன், கடைசியில் ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற ஒரு இது உண்டாயிடுது பாருங்கள். எலியா தீர்க்கதரிசி ராஜாட்ட போய் தீர்க்கதரிசி அனுப்பிச்சார். கர்த்தர் போய் சொன்னார் 3 வருஷம் மழை பெய்யாதுன்னு. ராஜாட்ட சொன்ன தலையை சீவிடுவான் இல்லையா, போய் சொல்லிட்டு வர்றதே பெரிய காரியம். போய் சொன்னான். இந்த ஆளால் பெரிய வம்பு தான். இந்த ராஜாவுக்கு மேலே பிடிக்காது பாருங்கள். சொல்லிவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓட வேண்டியதாக போச்சு. ஏன்னா அந்த ராஜா சும்மா விடுவான்னா, மழை பெய்யாதுன்னு ஒரு சாபம் விட்டு போகிறானேவன், நான் சொல்கிற வரைக்கும் பெய்யாது போயான்ட்டான். போய் கடைசியில் ஒரு விதவை வீட்டுக்கு கொண்டு போகிறாரு கர்த்தர். என்ன டென்ஷன் பாருங்கள். அந்த அம்மாவே பாவம் கடைசியாக சாப்பாடு தனக்கும் தம்மானுக்கும் சாப்பிட்டு சாகலான்னு பார்க்குது. ஏன்னா மழையே இல்லை,
தேசம் முழுக்க எல்லாம் பஞ்சத்தில் இருக்கிறாங்க, மழை இல்லை. அந்த சூழ்நிலையில் அந்த அம்மா வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. கடைசி குச்சி பொறுக்கிட்டு இருக்குது. அந்த வீட்டுக்கு போய் அனுப்புகிறார் கர்த்தர். அந்த அம்மாட்ட வாங்கி சாப்பிட்றதுக்கு இல்லை, அந்த அம்மாவையும் வாழ வச்சு இவரும் சாப்பிடும்படியாக அங்கே போய் உட்காந்துக்கிட்டு, அந்த அம்மா இவ்வளோண்டு எண்ணெயும் இவ்வளோண்டு மாவும் வச்சுருக்குது, 2 பேரும் சாப்பிட்டு சாகலான் இருக்கோம், நானும் வாங்கணும் அப்படின்னுது. முதல்ல எனக்கு ஆக்கி கொண்டாடுறாரு, கொடுக்குது. அதை கொடுத்ததுலேருந்து அங்கே எண்ணெய் குறையவும் இல்லை, மாவு குறையவும் இல்லை. அந்த பஞ்ச நாட்கள் முழுக்க அங்கே இருந்தது. அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. 3 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் சொல்கிறார், போய் இப்போது பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்னால் போய் அவர்களை எதிர்த்து நின்று வானத்திலேருந்து அக்னியை வர வச்சு ஜனங்களை மனம் திரும்புதலுக்குள்ளே நடத்தி எல்லாம் பின்வாங்கி போயிட்டாங்க பாருங்கள். கர்த்தரை விட்டு தூரமாக போயிட்டாங்க இஸ்ரவேல் மக்கள். போய் பாகால் தீர்க்கதரிசியில் சேலஞ்ச் பண்ணி அவங்களால அக்னியை வர வைக்க முடியல பலிகள் மேலே. எலியா தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணுறாரு, அக்னி வானத்திலேருந்து வந்து இறங்கி பட்சித்து போடுகிறது எல்லாத்தையும். கடைசியில் பாகால் தீர்க்கதரிசிகள் 400 பேரை கொல்றாரு. கொன்று ஜனங்களுக்கு சொல்கிறார், நீங்கள் இன்றைக்கி தெரிந்து கொள்ளுங்கள், சூஸ் ஈ திஸ் டே whom you will serve, நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள்னு சொல்லி சவால் விட்டு ஜனங்களை மனம் திரும்புதலுக்குள்ளே நடத்தி இவ்வளோ பெரிய வேலை நடக்குது. கவனிச்சிட்டே வாங்க, எவ்வளோ டென்ஷனான வாழ்க்கை பாருங்கள். அப்படியே ஒரு டென்ஷனில் போயிட்டுருக்கு. ராஜாவுக்கும் இவருக்கும் இருக்கிற இந்த விரோதமே ஒரு பெரிய டென்ஷனு. பஞ்சத்தை டிக்ளேர் பண்ணவரே இவர். இப்போ அது பாகால் தீர்க்கதரிசிக்கு எதிர நின்று ஜெயிக்க வேண்டியதாகி போயிடுச்சு. அதுவும் செஞ்சிட்டாரு. செஞ்சு முடித்த உடனே மழை பெய்யுதான்னு போய் பாரியான்றார் வேலைக்காரனை. அவன் போயிட்டு 6 தடவை திருப்பி அனுப்புகிறாரு. மழைக்கு அறிகுறியே இல்லைன்றான், கொஞ்சம் கூட அறிகுறியே இல்லைன்றான். 7வது தடவை திருப்பி அனுப்புகிறாரு. ஒரு கையளவு, ஒரு மனுஷனுடைய கையளவு மேகம் தூரத்தில் தெரியுதுன்றான். எப்படி பாருங்கள், எவ்வளோ டென்ஷனாக இருந்திருக்கும் மனுஷனுக்கு. நான் ஒரே மழை அனுப்புகிறேன், நீர் என்னத்தை 6 தடவை அனுப்பிச்சிட்டா ஒன்றும் இல்லைன்றானே. நான் 7வது தடவை பார்த்தா ஒரு சின்ன மேகம். உடனே அந்த ராஜாட்ட சொல்கிறான், சீக்கிரம் போய் சேரு, வீடு மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் அங்கேருந்து கிளம்பி எலியா தீர்க்கதரிசி ராஜாவுக்கு முன்னால் ஓடி வர்றான். ரதத்துக்கு முன்னால் ஓடுற அளவுக்கு அவன் ஓடி வர்றான். எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, மேரத்தான்லாம் ஓடுறாங்க பாருங்கள், 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், அந்த மாதிரி டிஸ்டன்ஸுன்றாங்க. ஓடி இருக்கான் அவ்வளவு வேகமாக, குதிரையை காட்டிலும் வேகமாக ஓடி வந்திருக்கான். அப்போ என்ன எனர்ஜி பாருங்கள், எவ்வளோ எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான் பாருங்கள். வந்தால் நியூஸ் வருது, அந்த ராணி, பொல்லாத அந்த எசபேல் என்கிற ராணி, ஒரு தேவ பக்தியற்ற ஒரு பெண். அவள் சொல்லிட்டா, பாகால் தீர்க்கதரிசியில் கொன்ன இந்த தீர்க்கதரிசியை நான் கொல்றேனா இல்லையான்னு பாரு, அதே மாதிரி இவனை கொல்றேன் நான் அப்படின்னு ஒரு சவால் விடுகிறாள். சவால் விட்டோன்னு மனதே விட்டு போச்சு. மனதே விட்டு போயிட்டு ஓடுறான். தப்பிச்சு ஓடலான்னு ஓடி போய் வழியில் அவன் வேலைக்காரனை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு போயான்னு இவன் ஒரு வனாந்திரத்துக்குள்ளே ஓடி போய் ஒரு புதரு கீழே உட்காந்து ஜெபம் பண்ணுறான். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். ஜெபம் பண்ணுறான். என்ன ஜெபம், ஒரு பெரிய தேவ மனுஷன் ஒரு வீட்டில் போய் அந்த வீட்டில் எண்ணெயும் குறையில மாவும் குறையில, அவ்வளோ பெரிய அற்புதம். மழை பெய்யாதுன்னா பெய்யல, 3 வருஷமாக பெய்யும்னா பெய்யுது. 400 பாகால் தீர்க்கதரிசிகள் கொண்டாள். இவ்வளோ வேகமாக ஓடி வந்த ஆள், குதிரையை காட்டிலும் வேகமாக. மனசோர்வு. ஏன் மனசோர்வு தெரியுமா? டயர்ட்னஸ், எக்ஸாஷன். இவ்வளோ முயற்சி எடுத்தேன், கடைசியில் ஒன்றுமே சரியில்லை. இந்த பெண்ணு திருந்த மாட்டேன்றாள், இந்த ராணி திருந்த மாட்டேன்றா, இந்த தேசம் திருந்தாது போல இருக்கு. ஜெபம் பண்ணுறான் பாருங்க, ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும், சாகணும், நான் அவ்வளோதான், சாக விரும்புகிறேன். இதுக்கு ஒரு ஜெபம். கர்த்தர் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஞானி அவர். ஒன்றும் பேசிக்கல, ஜெபம் பண்ணால் படுத்து தூங்கிட்டான். ஏன்னா களைப்பு தானா, ஜெபம் பண்ணிட்டு சாகணும்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டான். என்ன நினச்சாலும் தெரியல, களைப்பு, படுத்து தூங்கிட்டான். எந்திரிக்கிறான், தேவதூதர் வந்து எழுப்பி அங்கே பார்த்தா ஆகாரமும் தண்ணியும் இருக்குது. சாப்பிட்றான், நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு திருப்பியும் தூங்குயான்னு தூங்க விட்டாங்க. திருப்பியும் தூங்குறான். கர்த்தர் பாருங்கள் என்ன மாதிரி தெரப்பி கொடுக்குறாருன்னு. நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு.
2 தடவை படுத்து படுத்து எழுந்திரிக்கிறான். 2வது தடவை திருப்பியும் தேவதூதனை எழுப்பி அங்கே அப்பமும் இறைச்சியும் வைக்கப்பட்டிருக்கு. சாப்பிட்றான். சாப்பிட்டு தண்ணியை குடிக்கிறான். நல்லாயிட்டான். தூங்கி எந்திரிச்ச உடனே மனம் தெளிந்துச்சு பாருங்க. அந்த ஜபத்தெல்லாம் மறந்தாச்சு. நான் சாகிறேன் நீகிறேன்லாம் சொன்னது எல்லாம் மறந்து போச்சு. இப்போது கர்த்தர் இவனுக்கு சொல்கிறார், நீ போ. அப்போ எலிசான்னு ஒருத்தன் இருப்பான், அவனை உனக்கு பின்னால் சக்ஸஸராக அவனை அபிஷேகம் பண்ணு, இன்னார ராஜாவை அபிஷேகம் பண்ணு, 4 வேலையை கொடுக்குறாரு அவனுக்கு. இப்போது சாகிறன்ற பேச்சே கிடையாது. அவன் போய் அந்த வேலையெல்லாம் செய்கிறான். அதன் பிறகு அங்கேருந்து போய் கர்த்தர் சொன்னதை எல்லாமே செய்கிறான். எப்படிப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் பாருங்கள். கர்த்தர் எவ்வளோ நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு பாருங்கள். நிறைய பேர் இன்றைக்கு களைச்சி போய் பெரிய முயற்சியில் இறங்கி ரொம்ப பிரயாசப்பட்டு சரீர உழைப்பு பண்ணி பெரிய பிரயாசத்தில் இறங்கி அது ஒன்றும் நடக்கலைன்னு ஒன்று பெரிய மனசோர்வாயிடுது. நான் சொல்கிறேன், முதல்ல நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. கர்த்தாவே எனக்கு நல்ல நித்திரையை தாரும், நிம்மதியான நித்திரையை தாரும், நல்லா தூங்குறதுக்கு எனக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. என்னை பலப்படுத்தும், சரீரத்தில் இருக்கிற களைப்பெல்லாம் நீக்கி என்னை பலப்படுத்தும், ஊக்குவியும் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தூங்குங்க. நான் சொல்கிறேன், நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கிறார், நல்ல வாழ்க்கையை வச்சிருக்கிறார். அப்போ இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். நிறைய பேர் களைச்சி போயிருக்கிறாங்க வாழ்க்கையில், அதனாலேயே மனசோர்வு. ஜெபம் பண்ணுவோமா? அப்படிப்பட்ட மக்களுக்காக களைப்பு நீங்க வேண்டும், அவள் பலப்பட வேண்டும். சரீரத்தில் இருக்கிற களைப்புனால மனசோர்வு அது ஒரு காரணம். ஒன்று, மனம் நிறைய பேருக்கு சஞ்சலத்தில் போய் சிக்கிக்குது. ஏன்னா அவங்களோட சுவாபமே அப்படி, பிறப்புலேயே அப்படி இருக்காங்க. இன்னும் சிலர் களைப்பு அதிகமாக முயற்சி செஞ்சு அதில் ஒரு வெற்றியை காணாதனால ஒரு சலிப்பு, அதனால் மனசோர்வு. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே மக்களை ஆசீர்வதித்தருளும். இப்படிப்பட்ட விதங்களில் கஷ்டப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எலியாவின் தேவன், நீர் பெரிய தேவன், அற்புதமானவர். கர்த்தாவே, எங்களை அறிந்து வைத்திருக்கிறீர். அப்படிப்பட்டவர்களை நீர் அறிவீர், அடையாளம் காண முடியும். கர்த்தாவே, நீர் அவர்களை அறிந்து வைத்திருக்கிறவர்களுக்கு உதவுவீராக. மன சஞ்சலங்கள் நீங்கட்டும், அவருடைய மன சோர்வுகள் நீங்கட்டும், மனக்கலக்கங்கள் நீங்கட்டும், அவருடைய வெறுப்பும் சலிப்பும் நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சலிப்பையெல்லாம் அகற்றி போட்டுடலாம் கர்த்தாவே. ஓ, சலிப்பையெல்லாம் அகற்றி போட்டுடலாம். இயேசுவின் நாமத்தில் அகற்றி போட்டுடலாம் தேவனே. ஓ, காப்பாற்றிடலாம். அழிவிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளும் கர்த்தாவே. அழிவிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளும். ஸ்தோத்திரம். இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளும் கர்த்தாவே. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம். சில பிள்ளைகள்லாம் தற்கொலை பண்ணிக்கிறதெல்லாம் கேட்குறோம் இல்லையா? மெடிக்கல் காலேஜில் படிக்க முடியாதுன்ற காரணம், இப்படிப்பட்ட காரணம். ஏன்னா பெரிய முயற்சி எடுக்கிறாங்க, ரொம்ப தீவிரமாக முயற்சி எடுத்து வாழ்க்கையில் ஒரு பெரிய கனவாக வச்சுருந்து அந்த கனவு கடைசியில் நிறைவேறாத போயிடுமோங்கிற ஒரு நிலைமை வரும்போது தங்களையே மாய்த்து கொள்ள முற்படுகிறார்கள். கர்த்தர் அந்த மாதிரி ஆட்களுக்கு உதவி செய்யணும் பாருங்கள். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். கர்த்தர் எத்தனையோ வாய்ப்புகளை உலகத்தில் வச்சுருக்கார். ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு நிறைவேறாமல் போச்சுன்றதுனால வாழ்க்கையே போச்சுன்னு கிடையாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் மேலே இருக்க நம்பிக்கையை விடாதீங்க. கர்த்தர் மேலே நம்பிக்கையை வைங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். வாசலில் திறப்பார். நீங்கள் நினச்சி கூட பார்க்காத விதத்தில் வாசலில் திறப்பார். காரியங்களை சித்தி பெற செய்வார். இந்த உலகத்தில் நீங்கள் நினச்சது ஒருவேளை நடைபெறாமல் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் 1000 வேறு வழிகளை வச்சிருக்கிறார். கர்த்தர் பல காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும். தோல்வி எனக்கு கிடையாது, எனக்கு வெற்றி மட்டுமே அப்படிங்கிற மன உறுதி உள்ளத்தில் இருக்கட்டும். இப்படிப்பட்ட மக்களுக்காக ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். மனத்திடனை தந்தரலும், தைரியத்தை தந்தரலும், நம்பிக்கையை தந்தரலும். மன இருள் நீங்கட்டும் கர்த்தாவே. சஞ்சலம் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாலாவது எது வரைக்கும்? எதை பற்றியது? எது வரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். 2ஆம் வசனத்தில் எனிமீஸ். நிறைய பேருக்கு நமக்கு எனிமீஸ் இருக்கிறாங்க.
நம்ம உருப்படாமல் பண்ணணுன்றதுக்கு இந்த உலகத்தில் நிறைய எனிமீஸ் இருப்பாங்க. ஆனால் எந்த எனிமியும் இல்லைன்னா கூட பிசாசுன்னு ஒருத்தன் இருக்கான் பாருங்க, நம்ம உருப்படாமல் போகணும்னு நினைக்கிறான். அவன் சத்துரு, மனு வர்க்கத்தின் சத்துரு. மனு வர்க்கத்தின் மேலே ஒரு பொறாமை அவனுக்கு பாருங்கள். கர்த்தர் இவரில் ஏன் ஆசீர்வதிச்சார், இவங்களுக்காக ஜீவனையே கொடுத்துருக்கிறாரு, இவனை ரட்சித்திருக்கிறாரு, இவனுக்கு எல்லாத்தையும் செய்கிறாருன்னு ஒரு பொறாமை. கெடுக்கிறவன் அவன், குற்றஞ்சாட்டுகிறவன். ஆனால் அந்த சத்துருவுக்கு முன்னாலெல்லாம் கர்த்தர் நம்மை கனம் பண்ணுகிறார். அந்த சத்துரு உலகத்தில் இருக்கிறான், உலகத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறவர் அவனை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார். பெரியவராய் இருக்கிறார். சத்துரு உங்களுக்கு எதிராக மனிதர்களை பயன்படுத்தி, சூழ்நிலைகளை பயன்படுத்தி 1000 காரியங்களை செய்யலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் பக்கம் இருக்கிறார், உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், உங்களுக்காக இருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, சத்துருக்கள் மீது வெற்றியை தருகிறபடி ஆளும் ஸ்தோத்திரம். என்னுடைய சத்துருக்கள் என் மேல் வெற்றியை கொண்டாட விடமாட்டீர். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எனக்கு வெற்றியை தருகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். அவளை நகைக்க விட மாட்டீர் கர்த்தாவே. சத்துருக்கள் செய்கிற எல்லா காரியங்கள் மத்தியிலும் ஜெயத்தை எங்களுக்கு தருகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் மீது உடைய ஆசீர்வாதத்தின் கரத்தை நீர் வைத்திருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் வெற்றியை ஒருபோதும் எந்த சத்துருவும் கெடுக்க முடியாது, எந்த சத்துருவின் கிரியையும் கெடுக்க முடியாது, எந்த சூழ்ச்சியும் கெடுக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே பெரிய வெற்றியை நீர்களுக்காக வைத்திருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். சத்துருவின் சகல சூழ்ச்சிகளையும் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். வெற்றியை தருகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரம் தேவனே. சொல்லணும் அடிக்கடி, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், பெரியவர். சத்துருக்கு முன்பாக என்னை வெட்கப்பட்டு போக விடமாட்டார் கர்த்தர் அப்படின்னு சொல்லணும், அறிவிக்கணும். ஜெபிக்கிறான் இல்லையா, 3-4 வசனங்களில் ஜெபம். கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்துடணும் ஜெபம் பண்ணுறான். என் சத்துரு கலிகூறாதபடிக்கு இப்படி செய்தரணும்னு சொல்லி வேண்டிக்கிறான். நான் அவனை மேற்கொண்டேன் என்று பாயங்கள் சொல்லாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் கொள்ளுகிறான். ஜெபம் பண்ணுறான். ஜெபத்தில் ஒரு திருப்பு மனம் உண்டாகிறது. இன்றைக்கு ஜெபத்தில் அநேகருக்கு திருப்பு முனை உண்டாயிருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அநேகருடைய வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் காரணராக இருங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, திருப்பு முனை உண்டாகட்டும். எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை அவசியம். பாருங்கள், சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்க முடியாது. திருப்பு முனை அவசியம். ஜெபம் அந்த திருப்பு முனையை உண்டாக்கும். எப்படி உண்டாகுது பாருங்க திருப்பு முனை. என்ன சொல்கிறான், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். என்ன ஆயிடுச்சு பாருங்க, முதல் வசனத்துக்கும் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்க. முதல் வசனத்தில் எது வரைக்கும் மறந்திருப்பீர்னா, இப்போ சொல்கிறான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். டோட்டல் டேர்ன் அரவுண்டு, திருப்பு முனை உண்டாயிடுச்சு. நம்பிக்கையாக இருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். ஜாய் வந்துருச்சு, களி கூறுதல வந்துருச்சு பாருங்க. களி கூறுதல் திரும்பட்டும் இயேசுவின் நாமத்திலே. அப்புறம் சொல்கிறான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்க, பாட்டை நல்லா யூஸ் பண்ணுங்க. அதுக்குதான் நல்ல நல்ல பாட்டுங்க பாடுறோம், விசுவாச பாடலெல்லாம் பாடுறோம். கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய அற்புதங்கள், இதை குறித்த பாடல்கள் தான் நம்ம பாடுறதெல்லாம். கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், என்ன செய்கிறார் அப்படிங்கிறத பற்றி தான். ஐயோ கொய்யோன்னு பாட்டெல்லாம் பாடுறதில்லை நம்ம. வெற்றியின் பாடல்கள் எல்லாம் இதை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை முணுமுணுத்துக்கிட்டே இருங்க, பாடிக்கொண்டே இருங்கள், கர்த்தரை துதித்து கொண்டே இருங்கள். நாள் முழுக்க சோர்வெல்லாம் நீங்கும்படியாக பாடுங்கள். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன் பாடுவேன் பாடுவேன்னு சொல்லி பாடுங்க. உங்கள் நாவிலே பாடல் இருந்துக்கிட்டே இருக்கட்டும். உங்களுடைய உள்ளத்திலே களி கூறுதல் இருந்துக்கிட்டே இருக்கட்டும். துதித்து கொண்டே இருங்கள், ஸ்தோத்தரித்து கொண்டே இருங்கள். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நானும் பேரில் நம்பிக்கையாக இருக்கிறேன் கர்த்தாவே, உன் பேரில் நம்பிக்கையாக இருக்கிறேன். எல்லா சூழ்நிலையும் மத்தியிலும் கர்த்தாவே, உம்முடைய கிருபையின்ல நம்பிக்கையாக இருக்கிறேன். உம்முடைய கிருபை, உம்முடைய அழியாத அன்பு, இதன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது கர்த்தாவே. என்னுடைய இருதயம்
உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறுகிறது, உம்முடைய கிருபையினால் களி கூறுகிறது, உம்முடைய அன்பின் நிமித்தம் களி கூறுகிறது. கர்த்தாவே, எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறீர், இனிமேலும் செய்ய வல்லவர். செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உம்மை பாடுவேன். சத்துரு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறான். சத்துருடைய சூழ்ச்சிகள் தோல்வி, எனக்கோ ஜெயம். மக்களுக்கு நீர் ஜெயத்தை கொடுத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மக்களை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நம்பிக்கை பெருகட்டும். ஒவ்வொரு வீட்டிலையும் கர்த்தாவே பாடல்கள் முணுமுணுக்கப்படட்டும். கர்த்தாவே, உள்ளங்கள் களி கூறட்டும். ஸ்தோத்திரம். ஜெயத்தை ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளட்டும். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.